அவங்க ஸ்க்ரீன பார்க்கட்டும் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் சார்ஜஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணுவோம். மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான சார்ஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எடுப்பாங்க. அடுத்து எக்ஸிட் லோட் எடுப்பாங்க. அடுத்து 3வது சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜஸ் கிடையாது. அது வந்து டாக்ஸு. ஸோ நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி நீங்க டாக்ஸ் குடுக்கணும். பட் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாட்டி ஸ்டாக்கு இந்த மாரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் டெர்ம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்ஸ கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படிங்கிற சொல்லுவோம். பட் இந்த கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் லாங் டெர்ம், ஷார்ட் டெர்ம் அப்படிங்கிற மாரி தனித்தனியா பிரிச்சிருப்பாங்க. பட் இந்த டாக்ஸ பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதே மாரி எக்ஸிட் லோட பத்தி பார்த்துக்குருவோம். இப்ப எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டும் வித்தியாசமா அவங்க குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபண்டுக்கு ஏத்த மாரி, ஸ்கீமுக்கு ஏத்த மாரி அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மாறும். அதே மாரி எக்ஸிட் லோடு வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி ஸ்கீமுக்கு ஏத்த மாரி அவங்களுக்கு எக்ஸிட் லோடும் வந்து மாறும். அடுத்து ஸ்டாம்ப் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு சார்ஜஸ் அப்படிங்கிற மாரி சொல்ல முடியாது. ஏன்னா 0.005% தான் அவங்களுக்கு வந்து அவங்க சார்ஜ் எடுக்குறாங்க. அடுத்து டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கேத்த மாரி எல்டிசிஜி, எஸ்டிசிஜி அவங்க எடுப்பாங்க. அதான் லாங் டெர்ம், ஷார்ட் டெர்ம்க்கு ஏத்துற மாரி. ஸோ இப்போதைக்கு எக்ஸாம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பராக் பாய் ஃப்ளெக்ஸி கேப் இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம இந்தியாலயும் ரொம்ப அதிகமா வந்து இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஃபண்டு. ஸோ அந்த ஃபண்ட்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டோட்டல் மக்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 1,25,799 அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும், இன்னைக்கு டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.63%. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்பயுமே குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பெர் இயர்க்கு ஏத்த மாரி தான் குடுப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க பிரிச்சுக்கிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்க இவ்வளோ பணம் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளா நீங்க ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ₹1.73 அவங்க உங்களோட ஃபண்ட்லேருந்து எடுத்துருவாங்க. பட் உங்க ஃபண்ட்லேருந்து எடுத்துருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஃபண்ட்லேருந்து எடுக்க மாட்டாங்க. எக்ஸிட் லோடு வந்து பார்த்தீங்கன்னா 2% இது வந்து பார்த்தீங்கன்னா 365 டேஸ். 1 வருஷத்துக்குள்ள நீங்க எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு 2% வந்து அவங்க கட் பண்ணிருவாங்க. ஸோ 1,00,000ல 2%னா ரூ. 2,000 அவங்க எடுப்பாங்க. அதே மாரி 365 டூ 730 நாளு. அதாவது நீங்க 1 வருஷம் கழிச்சு 2 வருஷத்துக்குள்ள நீங்க எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா ஃபண்டுல, அப்ப உங்களுக்கு 1% எடுப்பாங்க. அந்த ரூ. 1,00,000ல ரூ. 1,000 அவங்க வந்து எடுப்பாங்க. ஸோ இது வந்து எக்ஸிட் லோடு. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்படி பிரிப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளா பாருங்க. இது வந்து ரூ. 1,00,000 அந்த ரூ. 1,00,000 அவங்க மார்க்கெட் கெயின் அதாவது இன்னைக்கு மார்க்கெட் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிஃப்டி 1% மேல ஏறியிருக்கு. ஸோ 1% உங்களுக்கு ப்ராஃபிட் காமிக்கணும். பட் அதுல ₹1.73 அவங்க வந்து எடுத்துட்டாங்க. அப்ப டோட்டல் உங்க ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 998.27 இருக்கு. ஸோ உங்களுக்கு ரூ. 1,000 ப்ராஃபிட் வரணும். பட் அங்க ₹1.73 அவங்க கட் பண்ணிட்டாங்க. அதே மாரி நம்ம இங்க மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 1% வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ 1% டவுன் ஆனா இங்க என்ன ஆகும்? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, ₹1.73 இருக்கு. உங்களுக்கு ரூ. 1,000 இங்க லாஸ் ஆயிருக்கணும். அந்த ரூ. 1,000 லாஸ் பிளஸ் அது கூட அவங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.73 இங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூ. 1,000 பிளஸ் அந்த 1.73 இந்த 1.73 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லி வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.